குழந்தைங்களுக்கு இந்த கை சூப்புறது, இல்ல வாயில கை வைக்கிறது, இந்த பழக்கம் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு இந்த பல் வரது பெர்மனன்ட் டீத்தோட அலைன்மென்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா வரலாம். அடிக்கடி வாயில கை வைக்கிறதுனால பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அண்ட் கை சுத்தமா இல்லாததுனால சில டைம் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வரலாம். பட் அதுக்கு இது ஒரு சொல்யூஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அண்ட் நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து டெனட்டோனியம் பென்சோயேட். இது ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப கசப்பா இருக்கக்கூடிய ஒரு மருந்து, அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த வாயில கை வைக்கிற பழக்கம் இருந்தாலோ, இல்ல நெயில் பைட்டிங், நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர். ஸோ அவங்களுக்கு இதை நெயில் பாலிஷ் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. அந்த கசப்பு தன்மையினால குழந்தைங்க, ஈவன் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க கூட வந்து இதை டோட்டலாவே இந்த ஹேபிட்டை விட்டுருவாங்க அப்படின்றது தான் இதோட பேக் லாஜிக். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% தான் ஒர்க் ஆகும். தம் சக்கிங் ஆர் நெயில் பைட்டிங் இந்த மாதிரியான பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து குழந்தைங்களை வந்து கவுன்சில் பண்றது, குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது, இது மட்டும் தான் பெர்மனன்ட் சொல்யூஷன். இந்த மாதிரி அவர்ஷன் கொண்டு வருது, ஒரு வெறுப்பு கொண்டு வருது, எந்த விதத்திலும் அவங்களுடைய ஹேபிட்டை வந்து பிரேக் பண்ண போறது கிடையாது. ஸோ லாங் டர்ம் இதை யூஸ் பண்ண முடியாது.